Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 200. ஓபன் பண்ணா போன பாட்லயே நம்மளுக்கு யார் யாருன்னு அந்த ஜொனாதன் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டான். அப்படியே கட் பண்ணி மெரை நாளையில காட்டுறாங்க. அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது நேவி ஆபீசர்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ஸ்டார் ஹெட் பைரட்டை இப்ப புடிச்சாச்சு. அந்த மாதிரி வேற எவனாச்சும் சொல்லிட்டு தெரிஞ்சானா அவன் பொட்டனிலேயே 4 போடு போட்டு போதும் போதுங்கிற அளவுக்கு வாயில குத்தி இழுத்துட்டுவாங்க. அப்பதான் அவனுக்கு வாயை மூடுவானுங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டுருவான். அப்படியே கட் பண்ணி அந்த வயசானவரை காட்டுறாங்க. அவரு நம்ம கோயிங் மேரி கப்பல் எல்லாம் தட்டி பார்த்து செக் பண்ணிட்டு இருப்பாரா. அப்ப அங்க பேசிட்டு இருக்க சவுண்ட் இருக்கும். என்னன்னா நீளமா ஒருத்தன் மூக்க வச்சுட்டு வந்தானே அவன் ஸ்டார் ஹெட் பைரட்டை சேர்ந்தவனாமா. அவனை எப்படியோ புடிச்சிட்டாங்க. ஆனா எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் ஒண்ணுமே புரியல. அது மட்டும் இல்லாம இப்ப இவங்க வந்தாயிலே ஒரு கப்பல், இதை விட சூப்பரான கப்பல்லாம் இருக்காமா. இந்த மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க. ஒருவேளை இவங்க எல்லாம் முட்டாள் பைரட்ஸ் போலன்னு பேசிட்டு இருப்பானுங்க. அவரு இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டே அங்க கப்பல் எல்லாம் தட்டி பார்த்துட்டு இருப்பாரு. ரொம்ப கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிருவானுங்களா. அவர் அதெல்லாம் கண்டுக்காம ஒரு பாட்டுக்கு இறங்கி போவாரு. என்ன வயசானவரே வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டா ஏன்டா வெட்டியா நின்னு வீணா போகிறீங்க, போய் வேலையை பாருங்கடான்னு காரி துப்பிட்டு போவாரு. ஏய் மேன், நம்மள அவர் அசிங்கப்படுத்தாரு மேன்னு சொல்லி விழுந்து சிரிப்பானுங்க. அவர் அதை பத்தி எல்லாம் கண்டுக்காம ஒரு பாட்டுக்கு போவாரு. அப்படியே கட் பண்ணி இங்க நம்ம சஞ்சி லூஃபியும் காட்டுறாங்க. அதுல சஞ்சி யாரு கண்ணிலேயே மாட்டக்கூடாதுன்னு மறைஞ்சு போவான். ஆனா லூஃபி ஏதோ கெஸ்ட் வீட்டுக்கு வந்த மாதிரியே போவான். ஏன்டா இப்படி உசுர வாங்குற, கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாடா, என்னால முடியலன்னு சொல்லி கூட்டு போவான். இந்த கோட்டை இவங்க இதுக்கு முன்னாடி பார்த்த எந்த கோட்டை மாதிரியே இல்ல, டோட்டலாவே டிஃபரெண்டா இருக்கு. எங்க போனா எப்படி வரணும்னு கூட தெரியல. அதனாலேயே பயிலுக குழம்பி போய் திரிவானுங்க. இப்போதைக்கு இவனுக்கு உசோப்பையும் ஜோரோவையும் எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும். அதுக்கு அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும்ல. எப்படியும் பிடிச்சவனுங்களை ஜெயில தான் போட்டிருப்பானுங்க. அதனால ஜெயில தேடி மறைஞ்சு போவானுங்க. இடையில அந்த லூஃபி பைய பண்ற அட்டூழியா இருக்கே, உறங்க விட்ட மோசமா சேட்டை பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் வெளியில எட்டி பார்த்து அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. இவங்களுக்கு இந்த ஐலாண்டே கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கு. ஏன்னா நடுவுல நேவி பேஸ், சுத்தி தண்ணி, அதை சுத்தி ஐலாண்டு. இதுக்குள்ள வரணும்னாலும் போகணும்னாலும் ஒரே ஒரு வழியில தான் வந்துட்டு போகணும். இப்போதைக்கு இவங்க எஸ்கேப் பண்ணணும்னா இதோ இருக்கே இந்த பிரிட்ஜ், இதை தாண்டி தான் போய் ஆகணும். சோ ஃபர்ஸ்ட் அது எப்படி இருக்கு என்னன்னு செக் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி இருந்து யாரோ நடந்து வர சவுண்ட். ஐயோ ஆளுங்க அதுக்குள்ள வந்துட்டாங்களேன்னு அடிச்சு புரண்டு எஸ்கேப் ஆவானுங்க. ஒரு சோல்ஜர் வந்து பார்த்துட்டு இங்க ஒரு பஞ்சாயத்து இல்ல, இங்க மத்த ஏரியால எல்லாம் தேடுங்கன்னு சொல்லிட்டு போவான். நம்ம ஆளுங்க அப்படி எங்க போனானுங்கன்னு பார்த்தா மேல டனல்ல இருப்பானுங்க. இப்ப இவங்களுக்கு மேஜர் பஞ்சாயத்து என்னன்னா ஒவ்வொருத்தருமே மாத்தி கான்டாக்ட் பண்ணிக்கிறதுக்காக மினி டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் யூஸ் பண்றானுங்க. சும்மாவே முதுக சூரிய அடிப்பானுங்க. இதுல கம்யூனிகேஷன் பண்ணானுங்கன்னா வளைச்சு அடிப்பானுங்களே. அப்படின்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொன்னா அந்த லூசு பைய லூஃபி சிரிச்சுட்டு இருப்பான். அட குரங்கு பையல கொஞ்சமாச்சு சீரியஸ் ஆடுறா, சிரிச்சுட்டு இருக்கேன்னு புடிச்சிட்டுவான். அப்படியே கட் பண்ணா ஒரு மேரை 4 கூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரும்போது திடீர்னு எதையோ இடிச்சு எல்லா கூட்ஸுமே கீழே வந்துரும். எந்த காட்டெருமடான்னு பார்த்தா எவனோ ஒருத்தன் பேன்னு கிடப்பான். அட இது வேற யாரும் இல்ல, நேவி ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து வந்த இன்ஸ்பெக்டர். அதான் அந்த ஷெஃபர்டுங்கிறவன். ஆளு புதுசா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே எல்லாம் பைரட்னு நினைச்சு கண்ணோட ரவுண்ட் கட்டுவானுங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ரோபினை காட்டுறாங்க. இப்போதைக்கு அவ தான் அங்க இன்ஸ்பெக்டரா நடிச்சு வந்திருக்கா. அவன் என்ன பண்ணுவா, நேரா லைப்ரரிக்கு போயிருவா. அங்கதான் போர்ட் என்ட்ரி எல்லாமே இருக்கும். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஏரியாக்கு நிறைய ஷிப்ஸ் எல்லாம் வந்துட்டு போற மாதிரி எந்த ரெக்கார்டுமே இல்ல. என்னது இது அதிசயமா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சுத்தி ஆளுங்க எல்லாம் ரவுண்ட் கட்டுவாங்க. அதான் ரோபின் மெரைனால் இல்லன்னு தெரிஞ்சு போச்சே. அதனால கண்ணோட நிப்பானுங்க. ஆஹா மாட்டின்டாமான்னு யோசிச்சுட்டு இருப்பான். அதே நேரம் அந்த ஷெஃபர்டுங்கிறவனை பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. ஏன்னா அவனையும் ஸ்டார் ஹெட் பைரட்னு நினைச்சிட்டானுங்க. அவன் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டான், நான் தான்டா ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டர் மேஜர் ஷெஃபர்டுன்னு. ஆனா அவனுங்க மூஞ்சி மொசரகட்டைய பார்த்தா அந்த மாதிரி ஒண்ணுமே தெரியலையாடாக்கன்னா. அதனால மூடிட்டு இல்ல வாயில விளக்கு மாத்த வச்சு கிண்டி விட்டுருவானுங்க. அடே உங்களுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சது கண்டிப்பா நீ வெளியே விட்டுருவீங்க. எனக்கு கமாண்டர் ஜொனாதன் கிட்ட பேசியே ஆகணும், ஒழுங்கா அவனை வர சொல்லுங்க அப்படி இப்படின்னு கத்திட்டு இருப்பான். உசோப்புக்கே அப்பதான் தெரிய வருது, ஓ இவன் தான் மேஜர் ஷெஃபர்டான்னு. அப்ப இவனோட கேரக்டர் தான் அங்க ரோபின் பண்ணிட்டு இருக்கா. இப்ப என்னன்னா ரோபின் இவனோட கோட்டையும் ஐடியா அசால்ட்டா ஆட்டைய போட்டா. அதனால இவன் தான் நேவி ஹெட் குவார்டர்ஸ்ல வந்திருக்க மேஜர் ஷெஃபர்டுன்னு சொல்லி யாருக்கும் தெரியல. இது ஒண்ணு போதுமே, இவனை வச்சு செஞ்சிடறேன்னு உசோப்பா அப்பதான் அவன் டிராமாவை ஆரம்பிப்பான். வந்துட்டீங்களா தலைவா, இங்க இல்லாம எங்களுக்கு எனர்ஜியே இல்ல, எங்க தலைவர் கோன்றையானோ நீங்க சூப்பர் அப்படி எப்படின்னு பில்டப் பண்ண உடனே என்னடா கண்ணா உளர்ற, நீ என்ன உளர்ற, நான் ஒண்ணு நீ சொல்ற ஆள் இல்லையாமா, உங்களுக்கு எப்பவுமே இப்படி சில்லற காமெடி பண்றதே வழக்கம், என் பேரையும் என் மூஞ்சையும் மறந்துட்டீங்களா, கொஞ்சம் ஜூம் பண்ணி ஊத்து பாருங்க, நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா மண்ணுக்குள்ள மண்ணா ஒரே தட்டுல சாப்பிட்டு வலிச்சு நக்கனவங்க, மறந்துட்டீங்களா நீ கேட்டோன்னா மண்டையோட ஒரு அடி, என் பக்கத்துல வந்த உன் பல்லுகள் எல்லாம் தட்டி விடுவேன், நீங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது, அடே நேவி பாய்ஸ் உடனே நீ அவுத்து விடுங்கடா, இவன் யாருன்னு எனக்கு தெரியாதுமா. உசோப்பு விடுறதா இல்ல, உங்களுக்கு என்னாச்சு பாஸ், ஒரு வேலை உங்க தலையில நங்கூர விழுந்து எல்லாமே மறந்துட்டீங்களா, நடுவுல கொஞ்சம் பக்கத்துல காணும், மூதேவி அது பக்கத்தை காணும் அப்படின்னா எங்க பாஸுக்கு ஞாபகம் இருக்குன்னு ஐயோ உசுர எடுக்கிறானேன்னு முழிப்பான். அங்க இருக்கவனுங்க எல்லாம் பேசாம இவனை இன்ட்ராகேட் பண்ணுவோம், அப்பதான் செட்டில் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. செட்டில் பண்றீங்களா, ஏய் கண்டுகளா என்னடா செட்டில் பண்ண போறீங்க, சொல்லுங்கடான்னு கேட்க அவனுக்கு பாட்டு கண்டுக்காம போயிருவானுங்க. ஒழுங்கா இனிய வெளியில விடுங்கடா இல்லன்னா எல்லாத்துக்குமே விபரீதமாயிரும்னு பயங்கரமா மிரட்டுவானா. அந்த டைம் ஜோரோ கூப்பிட்டு
கூப்பிட்டு என்ன கோன்றையானா சும்மா கத்திட்டு இருக்கீங்கன்னு மண்டேலே ஒரு அடி. யாரா அந்த கோன்றையானோன்னு சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டே பொத்துன்னு கீழே விழுவான். மொத்தத்துல உசோப் பண்ண சேட்டைக்கு ஜோரோவும் கூட இருந்தே ஹெல்ப் பண்ணிருக்கான். அப்ப நம்ம உசோப்புக்கு அப்படி ஒரு வில்லத்தனமான சிரிப்பு. ஏன்னா இப்ப இவனை இங்க லாக் பண்ணிட்டா அங்க ரோபின் சேஃப்டியா இருப்பான்ல, அவ இவனுக்கு ஹெல்ப் பண்ணா இவன் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். அப்படியே கட் பண்ணா நம்ம லூஃபியும் சஞ்சியும் ஜெயில் எங்க இருக்குன்னு தெரியாம அவனுக்கு பாட்டுக்கு ஒவ்வொரு ஃப்ளோரா செக் பண்ணிட்டு போவானுங்க. இப்ப நேவி ஆளுக்கு என்ன பஞ்சாயத்துன்னா இவங்க கையில மாட்டிருக்கிறது கொஞ்சம் பேர் தான், மிச்சவங்க எல்லாருமே இன்னும் வெளியே தான் இருக்காங்க. அவங்களை எப்படி பிடிக்கலாம் என்னன்னு கேட்டா கண்டிப்பா அவங்களுக்கு ஜெயில கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், நம்மளே அவங்களுக்கு வழிகாட்டுவோங்கிற மாதிரி சொல்லுவான். அதாவது ஜொனாதனுக்கு நல்லாவே தெரியுது அவங்க ஆளுகளை யாரையாச்சும் பிடிச்சி ஜெயில போட்டா கண்டிப்பா அவங்களை காப்பாத்த ஜெயிலுக்கு வருவாங்கன்னு. இப்போதைக்கு இவங்க பண்ண வேண்டிய வேலை ஒன்னே ஒண்ணுதான், அவசரப்படாம பொறுமையா வேலையை பார்க்கணும். மொத்தத்துல ஜொனாதன் பயங்கர மூலக்காரனா இருப்பான் போல. அப்படியே கட் பண்ணா இங்க சஞ்சய் லூஃபியும் அப்படியே அந்த பிரிட்ஜுக்கு தான் ஏறி போயிட்டு இருப்பானுங்க. அங்க போய் பார்த்தா அங்க ஏகப்பட்ட மெரைனாளுங்க இருப்பானுங்க. என்ன பண்ணலான்ட்டு அப்படியே லுக் விட்டு இருக்கும் போது அடியில பார்த்தா அங்க செக்யூரிட்டிஸ் யாருமே இல்ல. இது போதுமே ஈஸியா போயிடலான்ட்டு வேகமா ஓடுவான். அதே நேரம் இங்க ஜொனாதனுக்கு ஒரு காலு என்னன்னா கோண்ட்ரியானோன்னு ஒருத்தனை பிடிச்சிருக்கோம், அவனும் ஸ்டார் ஹேட் பம்பர்ல ஒருத்தன் தான், அவன் இப்ப ஜெயில இருக்கான்னு சொன்னவன எது கோண்ட்ரியானவா அப்படியான்னு கொஞ்சம் ஷாக்கா கேட்பான். அதுக்கப்புறம் அவன் வந்து மேஜர் ஷெஃபர்டுன்னு சொல்றான். ஆனா அவன் சொல்றது பொய்ன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுதுபானுங்க. அப்படியா சரி ஓகேன்னு சொல்லி போனை வச்சுட்டு மறுபடியும் உட்கார்ந்து பயங்கரமா யோசிப்பான். என்னன்னா இப்ப 2 ஷெஃபர்ட்ஸ் இருக்காங்க, இருக்கட்டும் இருக்கட்டும்னு சிரிச்சிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இங்க லூஃபியும் செஞ்சியும் வேகமா காட்ஸ் இல்லாத இடத்துக்கு ஜம்ப் பண்ணி போறதோட ஜெயில தான் காட்டுறாங்க. அப்படியே நிசப்தமா அமைதியா இருக்கு. பார்த்தா ஏகப்பட்ட கூண்டு லைனா இருக்கும். இவ்வளவு அமைதியா இருக்கே ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு தோணும். பாவம் இங்க இந்த ஆளு வேற பேன்னு கிடப்பான். வந்து வாய் பேசினால இதெல்லாம் தேவைதான். சோரோக்கும் ஏதோ சரியில்லைன்னு தான் தோணுது. ஏன்னா இவ்வளவு நேரமா ஏகப்பட்ட மெரைனாளுங்க இங்க இருந்தானுங்க. ஆனா இப்ப யாரையுமே காணோம். அந்த டைமுங்கும் போது இந்த ஜெயிலுக்குள்ள யாரோ பொறுமையா இறங்கி வருவாங்க. அப்பதான் ஒரு மேட்டரை காட்டுறாங்க. அந்த கமாண்டர் ட்ரேக்கும் அவன் ஆளுகளும் அங்க ஒளிஞ்சிருந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்க. சைல்டிஷ் பாய்ஸ் என்னன்னா எப்படியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்த அவங்க வருவாங்க. அப்போங்கும் போது கோழி அமுக்கிற மாதிரி லபக்குன்னு அமைக்கலான்னு ஒரு பிளான். அப்போ ஒருத்தன் பதுங்கி உள்ள வர்றான்னு தெரிஞ்ச உடனே எல்லாம் கத்தியோட போய் ரவுண்டு கட்டுவானுங்க. ஐயாடி ஆத்தாடி அம்மாடி என்னைய மன்னிச்சிருங்கன்னு கையை தூக்கிடுவான். அப்படி யாரான்னு பார்த்தா அந்த கப்பலை சரி பண்ணுவாரு அந்த வயசானவர். இத்தனை பேர் ரவுண்டு கட்டின உடனே பயத்துல தேம்பி அழ ஆரம்பிச்சிருவாரு. யோ உனக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்டா ஒரு சின்ன விஷயத்துக்காண்டி வந்தேன், அதுக்காண்டி இப்படி ஐயா ரவுண்டு கட்டுவீங்க, கத்திய எடுங்க ஏம்பா. ஜோரோக்கு இப்பதான் மேட்டரே புரியுது. எல்லாருமே பதுங்கி இருந்து பாயிரக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு. சரி என்ன மேட்டர்னு சொல்லுன்னு கேட்டா அவருக்கு அந்த நீண்ட மூக்க வச்சுட்டு வந்தானே உசோப்பு அவங்கிட்ட பேசணுமாமா. பிரிசனர் கூட எல்லாம் அவ்வளவு ஈஸியா பேச முடியாதுன்னு சொன்னா அதெல்லாம் ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல, ஒரு சின்ன விஷயம் தானே நேரா அவங்கிட்ட பேச போயிருவான். உசோப்பு பார்த்துட்டு யோ நீ அந்த ஆளாச்சே, நீ ஐயா இங்க வந்த கோயிங் மேரிய பத்தி ஏதாச்சும் சொல்லணுமான்னு கேட்பான். அட உன் ஷிப்பை பத்தி எல்லாம் கவலைப்படாத, அதுக்கு ஒண்ணு ஆகல, ஆனா அந்த ஷிப்பை கம்ப்ளீட்டா ரிப்பேர் பண்ணது நீ தானே, உண்மையை சொல்லுப்பான். உசோப்புக்கே ஷாக் ஆகும் எப்படி இதை கண்டுபிடிச்சான்னு. ஆக்சுவலா நம்மால என்ன பண்ணிருப்பானா ஸ்ப்ளைசஸ் இல்லாம அப்படியே ஷீட்டை போட்டு ஆணி அடிச்சு வச்சிருக்கானாமா. இப்படி பண்றதுனால வேகமா காத்தடிச்சாலும் புயல் அடிச்சாலும் அந்த ஷீட்டு தாங்காம பிச்சுட்டு வந்துரும் பாரு. ஸ்ப்ளைசஸ்னா என்னன்னு கேட்பான். அட பாவி இது கூட தெரியாதாடான்னு கேட்டா சத்தியமா தெரியாது, நான் என்ன மெயின்டெனன்ஸ் மேனாயா, அப்பப்ப ஏதாச்சும் இருந்தா சரி பண்ணுவேன். ஆனா கடைசி அந்த ரிப்பேர் எல்லாம் பண்ணது வேற ஒரு ஆளு, அதுவும் நடு ராத்திரி இந்த வேலையை பார்த்திருக்காங்க, யாரு பண்ணா என்னன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுமா. இது நைட்டு நேரமானு ஷாக் ஆவான். அட ஆமா அதுவும் ஸ்கை ஐலாண்டுல 10,000 மீட்டர் ஹைட்ல, அது யாரு என்னன்னு தெரியல. எப்படி இருந்தாலும் இதை நான் சொன்னா நீ நம்ப போறது இல்ல, ஃப்ரீயா விடும்பான். ஆனா இவங்க கப்பல் மேல இருந்து தான் கீழே வந்து விழுந்துச்சு, அதையும் அவன் சொந்த கண்ணால பார்த்தானாமா. இந்த மத்தவங்க எல்லாம் என்ன வாடகை கண்ணால வாங்கி பாப்பாங்க. இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டா அவரு கண்ணால பாக்குற வரைக்கும் எதையுமே நம்ப மாட்டாராமா. ஆனா இவங்க மேல இருந்து கீழே விழுந்ததை இவர் பாத்திருக்காரு அப்படின்னா கன்ஃபார்மா உசோப் சொல்றது உண்மைதாங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. இப்படி அவனுங்க ஸ்கை ஐலாண்ட பத்தி மாத்தி பேச ஆரம்பிப்பானுங்களா, அது எல்லாத்தையுமே அந்த ட்ரேக் கமாண்டர் கேட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிபி ஏத்தி பயங்கரமா காண்டாவான். காட்ஸ் ஏஞ்சல்ஸ் அங்க எக்கச்சக்க பேர் இருந்தாங்க. அங்க படாத பாடுபட்டோன்னு ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிப்பான். இங்க கமாண்டருக்கு பொறுமை இல்ல. ஏன்னா 2 நிமிஷம் சின்ன விஷயத்த பேசிட்டு வரேன்ட்டு போனவன் வாழ்க்கை வரலாற பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்கன்னா காண்டாகுமா இல்லையா. ஏன்னா இப்ப திடீர்னு ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்கன்னா அவங்கள லபக்குன்னு புடிக்கணும். இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அவங்க வந்தாங்கன்னா டிஸ்டர்ப் ஆகி எஸ்கேப் ஆகி ஓடிடுவானுங்களே, அதனாலேயே கொலை வெறியில வெயிட் பண்ணுவான். இங்க இருந்தாலும் பேசுறத நிப்பாட்ட மாதிரி இல்ல. நைட்டு நேரம் அந்த ஸ்கை ஐலாண்டுல ஃபாகுக்குள்ள ஒருத்தன் இருந்து வேலை பார்த்தான்ல, அவன் யாருன்னு தெரியுமான்னு கேட்பான். ஏன் உனக்கு தெரியுமான்னு உசோப்பு ஷாக்கா கேட்பானா. அவனுக்கு தெரியும் போல ஏதோ ஒன்னு சொல்ல வருவான். ஆனா அதுக்குள்ள மெரைனாளுகெல்லாம் வந்து லபக்குன்னு புடிச்சு ஏயா வெட்டித்தனமா இங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க விளக்கண்ண, நாங்களே இங்க எவ்வளவு பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்கோம், why are you torturing me, கிளம்புன்னு சொல்லி அவனை வெளியே இழுத்துட்டு போயிருவாங்க. ஐயோ முக்கியமான விஷயம் சொல்ல வரும்போது பாதியிலேயே போறானே பேதியில போனவன் அடே வெளுத்த மண்டையா சொல்லிட்டு போயா அது யாரு என்னன்னு கேட்பான். அவரு போகும்போது சொல்லிட்டே போவாரு. உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், நல்லா கேட்டுக்க நீண்ட மூக்கா, நீ ஷிப்பை ரிப்பேர் பண்ணும்போது எந்த இடத்த ரிப்பேர் பண்ணலையோ அந்த இடத்த முக்கியமா ரிப்பேர் பண்ணு, அங்கதான் மோஸ்டா ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு, உன் ஷிப் உனக்கு முக்கியம்னா இதை நீ பண்ணிதான் ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாரா. ரொம்ப தேங்க்ஸ் கிளவா, கண்டிப்பா பண்றேன்பா. இங்க ஒரு வெளியே தள்ளி விட்டுட்டு இந்த பக்கம் வந்துடாத கொல்லந்துருவோன்னு சொல்லி அனுப்பி விடுவானுங்க. அவரு இழிச்சுக்கிட்டே போவாரு. அப்படி அந்த பெரியவர் வரத இங்க நம்மள உட்காந்து பாத்துட்டு இருப்பானுங்க. இந்த இடத்த பார்த்தா ஏதோ ஒண்ணு சரியில்லையே, சரி பொறுமையா ஏதாச்சும் பண்ணுவோன்னு சொன்னா லூஃபி ஆமா பொறுமையா பண்ணிடலான்னு கையெல்லாம் ஸ்டெச் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருப்பான். ஆனா சஞ்சி கொஞ்சம் உசாரு தெளிவா யோசிப்பான். என்னன்னா இவ்வளவு மிலிட்டரி ஆளுங்க இருக்க இடத்துக்கு கேப் மாதிரி
ஊதாரித்தனம் பண்ணி தான் இங்க வந்தாகணும். ஆனா இவங்க பூ மாதிரி இங்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கமாண்டரே இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டான்ல ஜோரோ எல்லாம் எங்க இருக்கான்னு. அப்படின்னா ஏதோ சரியில்லை தானே. அட அவன் நல்லவன் தான் சொல்லிட்டான்பா. மூஞ்சிலேயே ஒரு மிதிய போட்டு அது டிராப்டா என் மாப்பு. அவங்க நம்மள சுத்தி சுத்தி பிடிச்ச டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த இடத்துக்கு வர வச்சு அங்கேயே வச்சு லாக் பண்ணி அப்படியே உள்ள தள்ளி டைமை சேவ் பண்ணலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம தான் சேஃப்டியா இருக்கணும்பா. அதுக்காக இவங்க ஜோரோவையும் உசோப்பையும் என்ன விடவா போறாங்க? எப்படியும் உள்ள போய் தானே ஆகணும்பா. ஏன்டா கிறுக்கு பையல வேணும்னே எவனாச்சும் எனிமியோட டிராப்ல போய் மாட்டுவானாடா? இப்ப என்னதான் பண்ணலான்னு உடனே மறுபடியும் செஞ்சு தீவிரமா யோசிப்பான். என்னன்னா எப்படி இருந்தாலும் இவங்க எல்லாருமே இப்ப ஒன்னா சேர்ந்தாகணும். இப்போ நமி ரோபின் எங்க இருக்காங்க என்னன்னு சொல்லி தேடி அலைய முடியாது. அதனால பேசாம ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும். இவங்களே போய் ஜெயில மாட்டிட்டாங்கன்னா எல்லாருமே அடுத்தடுத்து ஒன்னா வந்து சேர்ந்துருவாங்கல்ல. அதுக்கப்புறம் ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம்னு பிளான போட்டு ரெண்டு பேரும் அடிச்சு புரண்டு வந்து அந்த ஜெயில் டோரை ஓபன் பண்ணி பாப்பானுங்க. உள்ளுக்குள்ள யாருமே இருந்த மாதிரி இல்ல. அப்புறம் என்ன ஜாலியா கத்திட்டே ஓடுவானு சோரோ உசோப்பு எங்கடா இருக்கீங்கன்னு திபு 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 திபுன்னு தொண்டை வெளியே கத்திட்டு ஓடுவானுங்க. அவ்வளவுதான் மெரைனாளுங்க எல்லாருமே அலர்ட் ஆயிடுவானுங்க. உசோப் பார்த்துட்டு இது லூஃபியோட வாய்ஸ் ஆச்சே. அடே லூஃபி நாங்க இங்க தான்டா இருக்கோம் சீக்கிரம் வான்னு சொல்லி கூப்பிடுவான். அப்போ ஜோரோ டே முட்டா பயல உனக்கு அவங்க சவுண்ட் கேட்கும் போது அந்த நேவி ஆளுகளுக்கு சவுண்ட் கேட்காதாடா? ஏன்டா உசுர வாங்குறேன்னு ஒண்ணு ஐயோ ஆமா இல்லன்னு லூஃபி இங்க தயவு செஞ்சு வராதே. ஏன்னா சில பண்ணாட பயலுக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு உங்களை விட மனசு இல்ல. பேசாம நீயும் வந்து மாட்டிக்காமா. அங்க பார்த்தா நம்மளுக்கு அடிச்சு புரண்டு வருவானுங்களா? அவ்வளவுதான் வந்த உடனே ஹாப்பி தான். சரி ரைட்டு உங்க எல்லாத்தையும் நான் காப்பாத்துறேன்னு லூஃபி அந்த ஜெயில தொடுவான். அப்படியே மயக்கம் போட்டு பேன்னு விழுவான். அட இந்த ஜெயில எல்லாத்தையுமே சி பிரிசம் ஸ்டோனால தானே ரெடி பண்ணிருப்பாங்க. அதனால அதை தொட்ட உடனே பயலுக்கு எனர்ஜி அப்படியே டவுன் ஆயிருச்சு. சரி ஏதாச்சும் பண்ணலாம்னு சொல்லிட்டு திரும்பினா அங்க கத்தியோட பெரிய கூட்டமே நிக்கும். ஒழுங்கா சரண்டர் ஆயிருங்கன்னு உடனே நம்மள கெத்தாலு கூட்டு எங்களை ஸ்டாப் பண்ண இதெல்லாம் போதும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லன்னு சொல்லும் போது பின்னாடி இருந்து அது எங்களுக்கு தெரியும்னு ஒரு சவுண்ட். என்னடானா இந்த பக்கம் கத்தி அந்த பக்கம் ஃபுல்லா கன்னு. அடே லூசு பயலா இங்க எத்தனை பேர் வந்தாலும் நான் சொல்றது ஒண்ணுதான்டா. எங்க கிட்ட எல்லாம் உங்களால சண்டை போட முடியாது. என்ன லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க லூசு பயலாமா? சரி இப்ப என்ன பண்ணலாங்கிற உடனே நம்ம சஞ்சய் என்ன பண்ணுவான் அந்த ஜெயில போட்டு காட்டுத்தனமா மிதிப்பான். அந்த மெரைனாளுக்கெல்லாம் பார்க்க சிரிப்பா வரும். ஏன்னா இந்த ஜெயில உடைக்கணும்னா கெனான் யூஸ் பண்ணும் இல்ல அதை விட ஸ்ட்ராங்கான ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணும். இப்படி எல்லாம் மிதிச்செல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு கிண்டல் பண்ணுவானுங்க. சஞ்சய்க்குமே கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். அப்ப உசோப்பு நல்லா தெளிவா யோசிச்சு பார்த்துட்டு எது கெனானா? உடனே சஞ்சய் கிட்ட என் பாக்கெட்ல ஒரு விஷயம் இருக்கு அது எடும்பா. என்னடான்னு கேட்டா அது இம்பாக்ட் டயல். அதை யூஸ் பண்ணா கண்டிப்பா அந்த ஜெயில பிரேக் பண்ணிடலாம். ஏன்டா வீணா பண்ண வெட்டி முண்டோம் என்ன கொல்ல பாக்குறியான்னு கேப்பான். ஏன்னா அதை யூஸ் பண்ணா பயங்கரமா பெயின் ஆகும். அதெல்லாம் வேண்டாம்பா. இப்ப அதுக்கெல்லாம் டைமே இல்ல. மூடிட்டு நான் சொல்றத பண்ணுடாம்பானா. இங்க இவனுக்கு ஒரே குழப்பம். என்னடா இவனுங்க குசு குசு குசுன்னு பேசிட்டு இருக்கானுங்கன்னு. உடனே சஞ்சய் அந்த டைலாக் காமிச்சு டே குறங்க மாட்டேனுங்களா உங்க கண்ணு முன்னாடியே இப்போ ஒரு வித்த காட்டுறேன். நீங்க பேசின பேச்சுக்கு உங்க வாய் பூரா இப்ப மண்ணாக போகுதும்பா. இப்படி பில்டப் எல்லாம் பண்ணிட்டு அந்த ஜெயில் கம்பியில வச்சு ஒரு அமுக்கு அமுக்குவான். கண்டமேனிக்கு அந்த கம்பி தெரிக்க போகுதுன்னு பார்த்தா இது ஒரு பாம்புன்னு உள்ளுக்குள்ள இருந்து நம்ம உசோப்போட வாய்ஸ் கேட்கும். அட இவனுக்கு காட்டுக்குள்ள மாட்டினப்போ ரெக்கார்ட் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தானுங்களே அந்த டைல் இது. அங்க இருக்க நேவி ஆளுகள் எல்லாம் முழிப்பானுங்க. என்ன வண்டி வண்டியா டைலாக் பேசிட்டு இப்படி லூசுத்தனமா காமெடி பண்ணிட்டு இருக்கானேன்னு. ஆஹா டைல மாத்தி கொடுத்து அசிங்கப்பட்டுட்டானே மாங்கா மாட்டேன்னு செம்மையா காண்டாவானா. அங்க அவனுக்கு பூரா வளைச்சு வளைச்சு கிண்டல் பண்ணுவானுங்க. என்னப்பா தம்பி ஏதோ சீக்கிரட் வெப்பன்லாம் வச்சு மாஸ் காட்டுவேன்னு பயங்கரமா சீன் போட்ட. இப்ப என்ன குழந்தைத்தனமா என்னென்னமோ பண்றேன்னு கிண்டல் பண்ணுவானுங்க. ஓவரா வாய் பேசாதீங்க அப்புறம் நான் யாருன்னு உங்களுக்கு காட்ட வேண்டியிருக்கும்பா. அதுக்கே அவனுங்க எல்லாம் பயந்துருவானுங்க. உசோப்பு அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து சாரிப்பா பாக்கெட்டை மாத்தி காமிச்சிட்டேன் இந்த பாக்கெட்ல இருக்குன்னு காமிச்ச உடனே செம காண்ட்ல வெளியெடுப்பான். என்னடா இவனுங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்களேன்னு மெரைனாளுகளும் வெயிட் பண்ணி பாப்பானுங்க. சரி ஏதாச்சும் பெரிய விதையா காம்பான்னு. இப்ப தெரிக்க போது பாருன்னு சொல்லிட்டு அந்த டைல வச்சு ஒரு அமுக்கு உள்ளுக்குள்ள இருந்து காட்டுத்தனமான நாத்தத்தோட பயங்கரமான ஒரு பாம்பு கொக்கா மக்கா நாத்தம் கொடல புடுங்கும். என்னோட பிளேவர் டைல எவன்டா பாம்பு போட்டு வச்சது? ஐயோ என்னால தாங்க முடியலன்னு அவன் கதறுவான். அங்க இருக்க மெரைனாளு எல்லாம் கதறுவானுங்க. அடே நீ இதுக்கு எங்களை செருப்பால அடிச்சிருக்கலாமேடா ஏன்டா இப்படி ஒரு வேலையை பார்த்த? ஐயோ எங்களால நாத்தம் தாங்க முடியல கொடல புடுங்குதேன்னு புலம்பி தள்ளுவாங்க. உசப்பே சொல்லிடுவான் இதுக்கு மேல உங்ககிட்ட நான் எதையும் கொடுக்கற மாதிரி இல்லன்னு. அந்த டைம் என்ன ஆகும் அங்க இருக்கிற நெருப்பெல்லாம் டப்பு டப்பு டப்புன்னு லைட்டா வெடிக்கிற மாதிரி இருக்குமா. உடனே செஞ்சு இந்த இடமே வெடிக்க போது எல்லாருமே கீழே படுங்கன்னு கத்திட்டு கிடப்பான். அவ்வளவுதான் சும்மா டம்மு டம்முன்னு வெடிச்சு அந்த இடமே கண்ணா பின்னான்னு சதறும். ஆக்சுவலா அது சாதாரண பாம் இல்ல கேஸ் பாம் போல. மேல அடைச்சு வச்சிருந்த மூடியெல்லாம் திருச்சிருமா. எல்லாருமே வாய பொளந்துருவானுங்க. செல்லுல பிளாஸ்ட் ஆயிருக்கு அப்ப ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மொத்த மெரைனாளுகளும் அடிச்சு புடிச்சு ஜெயில நோக்கி தான் வேகமா வருவானுங்க. இங்க பிளாஸ்ட் ஆனதுல என்ன ஆகும் ஜெயில் கம்பி எல்லாம் உடைஞ்சு போச்சு. கிறுக்குத்தனமா நம்ம பயிலுக பண்ணாலும் எப்படியோ எஸ்கேப். கையில மாட்டி இருந்த கட்டை எல்லாத்தையும் உடைச்சு போட்டுட்டு ஜோரோ அவன் கத்தியெல்லாம் எடுத்து கையில வச்சுக்குவான். சரி ரைட்டு இதுக்கப்புறம் எஸ்கேப் ஆக வேண்டியதானே. எல்லாம் அடிச்சு புடிச்சு திபு 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 திபுன்னு வெளியே ஓடுவானுங்க. உசோப்பு பண்ண வேலைக்கு ஜோரோ பச்சை பச்சா அவனை புடிச்சு திட்டிட்டு போவான். என்ன நாத்தம் 3 டெட்டால் சோப்பை கரைச்சி மூக்குக்குள்ள ஊத்தணும் போல அப்படி ஒரு நாத்தம். மெரைனாளுக்கு நல்ல வேலை ஒண்ணும் ஆகல. ஆனா கஷ்டப்பட்டு புடிச்சவங்க எல்லாருமே எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு நேவியாளுகள் எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா அந்த ட்ரேக்கு முட்டா பயலுக உள்ளேயே இவ்வளவு ஆள் இருக்கும் போது வெளியில என்ன ஆள் இல்லாமையா இருப்பாங்க எப்படியும் மாட்டிக்குவானுங்கன்னு சொல்லிட்டு இவங்க உள்ள இருந்து வெளியே வருவாங்க. ஏன்னா அப்பதான் ரவுண்ட் கட்டி பிடிக்க முடியும். சோ அப்படி டோர திறந்துட்டு வந்து பார்த்தா கண்ணோட மெரைனாளுகள் நிப்பானுங்க. ஆனா அங்க யாருமே இல்ல. என்னடா நடக்குதுங்கன்னு அவன் முழிப்பான். பரவாயில்லையே நம்மளுக்கு பயங்கரமா பிளான் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டானுன்னு பார்த்தா அதான் இல்ல. ரூட் தெரியாம கண்ணா பின்னாடி ஓடிட்டு இருக்கானுங்க. நம்ம என்ன தொலைஞ்சிட்டோமா இப்ப எப்படா தப்பிக்கிறதுன்னு தெரியாம புலம்பிக்கிட்டே ஓடுவானுங்க. அப்புறம் என்ன அந்த ட்ரேக்கு ஜொனாதன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவான்.
சொல்லுவான். இந்த மாதிரி ஸ்டார் ஹேட் பைரட்டை புடிக்க போய் எல்லாருமே எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு. அந்த கோண்டோரியானோன்னு ஒருத்தர்னால அவன் அவங்க கூட தப்பிச்சு போலையாமா. இத கேட்டவொன்னே அந்த ஆளுக்கு சிரிப்பா வரும். சரி ஒண்ணு பஞ்சாயத்து இல்ல, அந்த பிரிட்ஜ் கிட்ட செக்யூரிட்டி இருக்காங்களான்னு கேட்டா எல்லாம் பக்காவா இருக்காங்கம்பா. சரி யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம், அவங்கள பிடிக்க நமக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதனால பதறாம இருங்க, இவங்க எல்லாம் குழந்தைங்க, ஓட விட்டு வேடிக்கை பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லுவானா. அதே நேரம் இங்க பார்த்தா நம்ம ரோபினை ரவுண்ட் கட்டுவாங்க. அவ இழிச்சுக்கிட்டே முடிஞ்சா புடிங்கடா பாப்போங்கிற மாதிரி லுக்கு விடுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.